இன்னைக்கு நான் இந்த இடத்துல தான் பிறந்திருக்கேன், இந்த இடத்துல வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லதுக்கே நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவோட சாரிய 2ஆ வெட்டி, அத நாங்க வேஷ்டி மாரி உடுத்தி வாழ்ந்த நாட்கள், இன்னைக்கு இருக்கிற சாராயமா இருக்கட்டும், பீடி சிகரெட்டா இருக்கட்டும், கஞ்சாவுக்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நான் அடிக்ட்டா இருக்கேன். வணக்கம் பிரபுண்ணா. வணக்கம். உங்களுக்கு இந்த கிஃப்ட் குடுத்தது மட்டும் இல்ல. உங்ககிட்ட நம்ம இது இல்லாமயே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு தீர்மானிச்சிருந்தோம். ஓகே. ஆனா அதிர்ஷ்டசாலியா நீங்களே வருவீங்கன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அது பெரிய ஒரு சந்தோஷமான தருணம். அப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்க பயணிக்கக்கூடிய வழி, அந்த வழிங்கிறது வந்து ஒரு எல்லாருமா போயிற முடியாது. இப்போ நெறைய பேரு சமூகத்துல நல்லது செய்யணும் அப்படின்னு நெனச்சு, நெறைய புதுசு புதுசா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்புறம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்குமான வே ஆஃப் ஸ்டைல் வந்து வேற வேறயா இருக்கு. அப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கையில எப்படி நீங்க உள்ள போறீங்க? இப்போ அத எப்படி நீங்க உணர்றீங்க? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. நானும் பல நாள் யோசிச்சிருக்கிறேன். அ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயா இருக்க நேரம் நான் வீட்ல இருக்க முந்தி, நான் யோசிக்கிறது வழக்கம். ஏன்னா, என்னுடைய ஞாபக சக்தி கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னா, நானு 1990லயே நான் பள்ளிக்கூடம் நிப்பாட்டிட்டேன். 4ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். அந்த அளவுக்கு படிப்பறிவு, ஞானம் நமக்கு இல்ல. அப்ப எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான். அப்ப நாங்க கூட பிறந்த அண்ணனும், நானும் மட்டும். அப்போ அம்மா மட்டும் தான். அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு படிப்பறிவு, ஞானமெல்லாம் கிடையாது. நாங்க சாதாரண ஒரு எஸ்டேட்ல வளர்ந்து ரொம்ப அ வறுமையில தான் வளர்ந்தோம் நாங்க. அ சொல்லப்போனா உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற நாகரீகத்தில பார்க்கும்போது, இந்த காலத்தில பார்க்கும்போது, ஆச்சரியமான காரியங்கள தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஏன்னு சொன்னா, அந்த காலகட்டங்கள்ல உடுத்ததுக்கு சரியான துணி கூட இருக்காது, அந்த காலகட்டங்கள்ல. அப்போ நானும் எங்க அண்ணனும் என்ன செய்வோம் அப்டின்னா, எங்க அம்மாவோட சாரிய 2ஆ வெட்டி, அத நாங்க வேஷ்டி மாரி உடுத்தி வாழ்ந்த நாட்கள் இருக்கு. 1000 தான் எவ்வளோதான் சொந்த பந்தம் இருந்தாலுமே, நல்லா இருந்தா தான் நம்மள மதிப்பாங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு அ உயர்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் மனப்பூர்வமா நான் ஆராதிக்கிற இயேசுவ தான் சொல்லுவேன். ஏன்னா, நீங்க என்னைய விசாரிச்சா தெரியும். அ என்னுடைய வாலிப பிரயாணத்துல நான் பண்ணுனத மாதிரி சேட்ட. அநேக பாவங்களுக்கு அடிமையா இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற சாராயமா இருக்கட்டும், பீடி சிகரெட்டா இருக்கட்டும், கஞ்சாவுக்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நான் அடிக்ட்டா இருக்கேன். ஒரு வேள இந்த மீடியாவுல பார்க்குற ஏதாவது என் கூட சேர்ந்து நடந்தவங்க, நண்பர்கள் பார்க்கலாம். அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும். நான் எந்த அளவுக்கு சமுதாயத்த விட்டு நான் ஒதுங்கி இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு பாவத்துல விழுந்து கிடந்தேன் நான். அநேக போதைப் பொருட்கள் அடிமையா இருந்தேன். 2000 ஆ 12ல எனக்கு ஒரு கொடூரமான ஒரு நோய்க்கு நான் தள்ளப்பட்டேன். என்ன நோய் அப்டின்னா, டிபி அப்படிங்கிற ஒரு காச நோய்க்கு நான் தள்ளப்பட்டேன் 2012ல. அப்போ அநேக டாக்டரால நான் கைவிடப்பட்டேன். அநேக டாக்டரால கைவிடப்பட்டு, எனக்கு டாக்டர் அம்மா குடுத்த சர்டிபிகேட் மீறி போனா ஒரு 45 நாள் வேணா நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் குடுத்த சர்டிபிகேட். அப்போ எல்லா எல்லா ஆஸ்பத்திரியும் போய் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்ல உட்காந்துட்டோம். அப்ப டாக்டர் என்கிட்ட சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஆ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாமே இத கவனிக்கணும். ஏன் இத கவனிக்கணும் அப்படின்னா, இதுவரை நான் உலகத்துக்கு சொல்லாத வார்த்தைகள நானு அருமையான இந்த சகோதர முகாந்திரம், இந்த மீடியா முகாந்திரம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, டாக்டர் என்ட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்க அ போட்டிருக்கிற உங்க ட்ரெஸ்ஸ நீங்க தான் வாஷ் பண்ணணும். நீங்க சாப்பிடுற ஃப்ளைட்ல நீங்க சாப்பிடக்கூடாது. அதேமாரி உங்க குழந்தைகள நீங்க தூக்கக்கூடாது. இப்படி ஒரு கண்டிஷன்லாம் போட்டாங்க. அப்ப நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப வீடுகள்ல அப்படி ஒதுங்கி இருக்கும்போது, அந்த வழியில ஒரு சுவிசேஷம் மாரி சொல்ல வந்து ஒரு பாஸ்டர் ராஜன் அப்படிம்பாங்க. அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்புட்ன்னா, "தம்பி பயப்படாத. அ பாவத்திலருந்து மன்னிக்க தான் இயேசு வந்தாரு" அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்ன அந்த அட்வைஸ் எல்லாம் மறந்து, அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நான் நம்பி, நான் அந்த இடத்துல முழங்கால் புடிச்சு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணோம்னா, "ஆண்டவரே எனக்கு இந்த ஜீவன நீங்க பிச்சையா போட்டீங்கன்னா, உயிருள்ள வரையிலும் நான் உங்களுக்காக நான் சாட்சியா அந்த உலகத்துல வாழுவேன். எல்லா பாவ பழக்கத்தலாம் விட்டு உண்மையா வாழுவேன்" அப்படின்னு நானு தேவ சமூகத்துல பிரேயர் பண்ணேன் பிரதர். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை 2012ல மாறத் தொடங்கிச்சு. இப்ப இந்த வீடியோல பார்க்குறவங்க ஒரு வேள நம்ம கேரளா மாவட்டம், இடுக்கி மாவட்டத்திலருந்து இந்த வீடியோ யாரும் பார்க்குறீங்கன்னா, அ மேக்ஸிமம் என்னைய தெரிஞ்சவங்க தான். ஏன்னா நான் வண்டி பெயர் சோபா டெக்டைல்ஸ் அப்படின்னு ஒரு கடையில 15 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அந்த கடையில இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு தெரிஞ்சு, என்ன எல்லாரும் இன்டர்வியூ பண்ணாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதெல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி எடுத்து தான் அந்த ஷோவாலருந்து நான் வெளிய வந்தேன். இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவுல 24 மாநிலத்தில போய் நானு சுவிசேஷத்த பிரசங்கிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்டின்னா, அந்த காலகட்டம் எப்படியாப்பட்ட காலகட்டம் அப்டின்னா, அநேக வாலிப பசங்க பலவிதமான கஞ்சா, சாராயம், பீடி சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆயி,
அவங்க வாழ்க்கைய இழந்து இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க லைஃப் இன்னைக்கு இழந்திருக்காங்க பிரதர். அதுல நான் ரொம்ப பாரப்படுறேன். இன்னைக்கு என் கூட ஏறக்குறைய ஒரு 254 பசங்க முழு நேரமா என் கூட சுவிசேஷ வேலையில என் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே அந்த மாரி பாவத்துக்கு அடிக்ட் ஆனவங்க. இந்த கஞ்சாவுக்கு, மதுபானத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆயி இருந்தவங்கள தான் அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் குடுத்து, இன்னைக்கு முழு நேரமா அவங்களும் நம்ம கூட அந்த சுவிசேஷத்துல இன்னைக்கு பல நாடுகள்ல, பல இடங்கள்ல, கிராமங்கள்ல நம்ம கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அப்படியாப்பட்ட பாவ பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிப பசங்கள எப்படியாவது வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும் தான் இன்னைக்கும் நாங்க உண்மையோடு, உத்தமத்தோடு இன்னைக்கு தேசத்துல நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய ஒரு பெரிய ஒரு பிரயாசம், ஒரு வேதனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த இடுக்கி மாவட்டத்துல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் இந்த இடத்துல தான் பிறந்திருக்கேன், இந்த இடத்துல தான் வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லதுக்கே நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு ஆம்பள பசங்க மட்டும் தான் ப பல போதைகளுக்கு அடிமையா இருக்கான். இல்ல நோ. பெண்களும் இன்னைக்கு பலவிதமான போதைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம வீட்லயும் பசங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எந்த காலகட்டங்கள் நம்ம தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு கவனம். ஏன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வீட்ல கரண்டே இல்லாத அந்த சௌரிய குறைவுல கூட ஒரு மெழுகுதிரிய மட்டும் ஏத்தி வச்சுட்டு, அந்த வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒண்ணா உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட காலம் மாறி, இன்னைக்கு ஒரு வீட்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் பிரதர். ஒரு வீட்ல இன்னைக்கு என்ன இருக்கோ இல்லையோ, எல்லார் கையிலயும் ரொம்ப விலை கூடுன மொபைல் ஃபோன் கையில வச்சிருக்காங்க. அப்போ தாய் கையிலயும் மொபைல் ஃபோன் இருக்கு, தகப்பன் கையிலயும் மொபைல் ஃபோன் இருக்கு. புரிஞ்சா கண்டிப்பா, உங்களுக்கு? கண்டிப்பா, கண்டிப்பாங்க. பிள்ளைங்க கையில இருக்கு. இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் இன்னைக்கு வேதனைப்படுறாங்க. என் பிள்ளை என்கிட்ட ஒரு 1 மணி நேரம் பேச மாட்டானா? அப்படிங்கிற அநேக பேரண்ட்ஸ் இன்னைக்கு அழுகுறாங்க பிரதர். நான் கண்டிப்பா. அநேக இடங்கள்ல நான் நம்மட்ட கவுன்சிலிங் வராங்கல்ல, என் பிள்ளைங்க சரியா பேச மாட்டேங்குறாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்கள நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட அதிக நேரத்த செலவழிக்கிறாங்களா? அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த மீடியா முகாந்திரம் நாங்க தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆனா என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அழிந்து போகிற வாலிப பசங்களா இருக்கட்டும், பொம்பள பிள்ளைங்கள இவங்கள எல்லாம் நல்ல கவுன்சிலிங் குடுத்து, உங்களுக்கு இது இல்ல வாழ்க்கை. இதுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான உங்க லைஃப் இருக்கு. உங்களுக்காக தான் உங்க பேரண்ட்ஸ் இந்த அளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த அவங்களுடைய மன விருப்பங்கள நிறைவேற்ற ஏன் உங்களால முடியல அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு கூட தான் இன்னைக்கு நம்முடைய சுவிசேஷம் இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்தியாவுல 24 மாநிலம் நான் போறேன் அப்படின்னா, அ எனக்கு படிப்பறிவு ஞானம்லாம் கிடையவே கிடையாது. நான் பள்ளிக்கூடம் எனக்கு எழுதவோ, வாசிக்கவோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு அப்படின்னா, இன்னைக்கு நானு ஏறக்குறைய இன்னைக்கு தமிழா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு தெரியுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் கடவுளால மட்டும் தான் அது முடிஞ்சது. அப்படி நம்ம இன்னைக்கு வந்து அற்பமா நினைக்கப்பட்ட இடத்துல, நான் சொல்ல புரியுதா? மறுபடியும் அந்த விஷயத்த கண்டிப்பா, நான் பதிவு கண்டிப்பா. செய்றேன். எல்லாராலயும் அற்பமா நினைக்கப்பட்ட இடத்துல தான், இன்னைக்கு நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மள ஆச்சரியமான பாதையில இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் பதிவு செய்றேன் பிரதர். வேற சூப்பர், என்ன சூப்பர், பிரதர்? சூப்பர், சூப்பர். இல்ல ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன். எவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு கேட்ட கேள்விகள்ல ஒண்ணு, நீங்க இப்ப பயணிக்கிற வழி, இல்லன்னு சொன்னா, அ அது எப்படி நீங்க உள்ள போனீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா, தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப இது மட்டும் இல்லாம, இப்போ சமூகத்துல வேற கொஞ்சம் கேள்விகள் வந்து, உங்கள மாரி சுவிசேஷம் பண்ணக்கூடிய ஆளுகள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. ஸோ அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற மதத்தை தழுவி இருக்கிறவங்க, ம். பிற மதத்தை நம்பக்கூடியவங்க. அவங்க வந்து நீங்க இந்த ஊழியம் பண்றதுக்கு இல்லன்னு சொன்னா, நீங்க வந்து சுவிசேஷ காரியங்களுக்கு போம்போது, அங்க அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, எதிர்க்கிறத நம்ம சோசியல் மீடியால ஆமா. பார்க்குறோம். அவங்கள வந்து துன்புறுத்துறது, அவங்கள அடிக்கிறது, இல்லன்னு சொன்னா இங்க வந்து இது பண்ணாதன்னு சொல்றது. இந்த மாதிரியான சில விஷயங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத எப்படி அணுகுறீங்க? அது எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட சில மனுஷங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம சுவிசேஷ வேலைக்கு போயிருக்கிறோம். இல்ல ஒரு சுவிசேஷ அறிவிக்க போயிருக்கோம் அப்படின்னா, இப்ப என்னைய பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மதத்த காண்பிக்கிறதுக்காக நாங்க கிடையாது. மெயின் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்டியானிட்டி அதாவது ஜீசஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மதம் அல்ல. அது ஒரு மார்க்கம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த இந்தியா தேசம் அப்படிங்கிறது வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சரியா? இப்போ அ முஸ்லீம் அவங்க தொழுகிறவங்க இருக்கிறாங்க. ஹிந்து அவங்க பூஜை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. கிறிஸ்டியானி அவங்க இப்படி இருக்கிறாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம அவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துவேன். நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கன்னா, அங்க ஒரு முஸ்லீம குறிப்பிட கிடையாது. அங்க ஒரு ஹிந்துவ குறிப்பிட கிடையாது. கண்டிப்பா, புரிஞ்சா உங்களுக்கு? நீ கண்டிப்பா. யாரா இருந்தாலும் என்கிட்ட வா. ஆ. ஏன்னா இன்னைக்கு ஜீசஸ பார்த்தீங்கன்னா, அவர் அநேக நன்மைகள தான் செஞ்சாரு. புரிஞ்சா ஆமா. உங்களுக்கு? இன்னைக்கு தவறான சில ஊழியக்காரங்கள வந்து மதத்த பத்தி பேசுறாங்க. அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் பிரகாரம்
நீங்க ஓடுங்க அப்படிங்கிறத நான் அந்த நானும் என்னுடைய மீடியால அத நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதனால நம்ம மத்த மதத்த பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு என்ன தோணுது? இப்ப நமக்குள்ள விஷன் என்ன? ம். அத நோக்கி போனாலே போதும். நம்ம மத்தவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தேவையில்ல. அப்படிங்கிறத சூப்பர், புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். பழைய ஏற்பாட்டுல வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு அ சர்ச்சுக்கு போகல அப்படின்னா கல்லெறிஞ்சு கொல்லணும். அதேமாரி ஒரு ஒரு விபச்சாரி ஒரு ஸ்திரீய பிடிச்சுருவாங்க. ம். அப்போ அவள கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு நிப்பாங்க. அப்போ இவரு வந்து சொல்லுவாரு, "உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ, ஆமா. அவன் என்ன செய்யும்? முதல்ல கல்ல கொண்டு எறி" அப்படின்னோன, அவங்க எல்லாரும் ஓடிருவாங்க. இவர பார்க்கவும் எல்லாம் ஆமா, ஓடிருவாங்க. ஆமா. ம். அப்போ அதெல்லாம் மாறி, மாறி இங்க புதிய ஏற்பாட்டுல அதெல்லாம் மாத்திட்டாரு. மாத்தி இங்க என்ன வந்துட்டுன்னா, ம். ஆ பைபிள் அதான் ஆண்டவர் என்ன சொல்லுது அப்படின்னாருன்னா, ஃபுல்லாவே மனுஷருடைய பாவத்துக்காகவே வந்தாருன்னு பைபிள் சொல்லுது. புரிஞ்சா? என்னுடைய பாவ அக்கிரமங்களபடி தான் அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமா குடுத்து நம்மள மீட்டுக் கொண்டார் அப்படிங்கிறது.